ஓம் சரவணபவ. பிள்ளைகளே, சுற்றிலும் மனிதர்கள் இருந்தும் உன்னை புரிந்து கொள்ள யாருமில்லை என்று உன் உள்ளம் ஏங்குகின்றதா? உன்னுடைய கண்ணீரை துடைக்க ஒரு கரம் கூட இல்லையே என்று இந்த தனிமை உன்னை வாட்டுகிறதா? ஒன்று நினைவிருக்கட்டும், தனிமை என்பது தண்டனையல்ல, அது நீ உன்னை கண்டறிவதற்கான ஒரு தவம். அன்று அன்னை தந்த கனியை காணவில்லை என்று நான் கோபித்து கொண்டு வந்தபோது நானும் உன்னை போலவே தனிமையில்தான் நின்றேன். உறவுகளை துறந்து உலகத்தை துறந்து ஒரு கோவணத்தோடு நான் நின்ற அந்த பழனி மலையில்தான் எனக்கு ஞானம் கிடைத்தது. அந்த தனிமைதான் என்னை ஆண்டவனாக்கியது. இன்று நீயும் அப்படிதான் இருக்கின்றாய். உலகம் உன்னை புறக்கணிக்கும் போது நான் உன்னை அரவணைக்கின்றேன். நீ சிந்துகின்ற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் என் வேல் கொண்டு துடைக்க நான் காத்திருக்கின்றேன். யாரும் இல்லை என்று சொல்லாதே. அணு அணுவாய் உன் முருகன் உனக்குள் நானே இருக்கின்றேன். உன் பயம் என்னும் சூரனை வேறறுக்க என் கையில் இருக்கும் வேல் போதும். உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. உன் தனிமையை பயன்படுத்தி உன்னை நீ செதுக்கிக்கொள். நீ வீழ்ந்து கிடப்பதைக் கண்டு உலகம் சிரிக்கலாம். ஆனால் நீ எழுந்து நிற்கும்போது அதே உலகம் உன் காலடியில் மண்டியிடும். மலையுச்சியில் நான் தனியாக அமர்ந்திருப்பது வேடிக்கை பார்க்க அல்ல, கீழே தவிக்கும் உன்னை போன்ற பிள்ளைகளுக்கு துணையாக இருக்கத்தான். உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் இருக்கின்றேன், உன் நிழலாய், உன் மூச்சாய், உன் வெற்றியாக. ஓம் சரவணபவ.